காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இப்போ சிம்பிளான பேசிக்கான ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 வெரைட்டியில் ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க. முதல்ல ப்ரைம் காஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் ஏதாவது ஒரு கலரை போட்டுருவோம். போட்டுப்போம். இது வந்து டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ட் வேஜஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் சார்ஜபிள் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து ப்ரைம் காஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்தது ஃபேக்ட்ரி காஸ்ட்டு க்ரீன் எடுத்துப்போம், இல்லை டார்க் ப்ளூ எடுத்துப்போம். ஃபேக்ட்ரி இன்டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்டு இன் ஃபேக்ட்ரி. இது அடுத்தது யூஸ்டு இன் ஃபேக்ட்ரி லேபர். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. ஓகே, இது 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 மூணும் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்துடுது, அதாவது ஒர்க்கு காஸ்ட்டில் வந்துடுது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு யூஸ்டு இன் ஆஃபீஸு, லேபர் ஆஃபீஸு, ரிலேட்டட் டு த ஆஃபீஸு. ஓகே, அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். இதெல்லாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் தான். இது ரெண்டும் வந்து ஒரே ஹெட்டு. இப்போ வந்து நாம் வந்து பேசிக்கான பர்ஃபார்மா ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து போடலாம். மெட்டீரியல் காஸ்ட்டு, அடுத்தது டைரக்ட் வேஜஸ்ஸு, எக்ஸ்பென்ஸு, இது மூணும் போட்டாச்சு. டோட்டல் வந்து 1 lakh rupees வந்துருச்சு. ப்ரைம் காஸ்ட்டு ஓவரு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, இன்டைரக்ட் ஃபேக்ட்ரியோடது 8,000, 15,000, 6,000. ஓகே, இதனோட டோட்டல் வந்து இங்கே போட்டு ஓவரால் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி காஸ்ட் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டு, ஆஃபீஸோட எக்ஸ்பென்ஸு இங்கே வந்து 12,000, இங்கே வந்து 20,000, இங்கே வந்து 3,000. 12,000, 20,000, 3,000 எடுத்து இங்கே டோட்டல் போட்டாச்சு. இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டு ஈக்குவல் டு ஃபேக்ட்ரி காஸ்ட்டு ப்ளஸ்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டு. ஓகே, இந்த அமௌண்ட் போட்டாச்சு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுக்கணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், சேல்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் போடணும். இங்கே சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் ஆல்ரெடி இது எழுதிருக்கோம். இது 2 6 4 6,000, 4,000, இங்கே 18, 12, 18,000, 12,000. அடுத்தது ஒரே ஒரு செலவு எக்ஸ்பென்ஸு, செல்லிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 1,000 rupees போட்டிருக்கு. ஓகே, இது 25, இது 16. காஸ்ட் ஆஃப் சேல் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்
ப்ளஸ் செல் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல். இது கூட வந்து ப்ளஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா சேல் ப்ரைஸ் வந்துடும். சம்டைம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி பண்ணாட்டு ஏற்கனவே பேசியிருக்கோம், அது ஒரு ப்ராப்ளம் வரப்போ நம்ம பார்க்கலாம்.